அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அப்ப நான் சொல்றேன். வணக்கம். எப்படி இந்த ஆர்எஸ் பாரதிக்கெல்லாம் வாக்காளர்களுக்கு இந்த மாதிரி சாபம் விட முடியுதுன்னு தெரியல. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி சென்னை காரப்பாக்கத்தில் கலைஞர் நினைவு நாள் இணைப்பு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அந்த பொதுக்கூட்டத்தில் தான் அவ்வளவு மோசமா ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. இந்த திமுக காரங்களுக்கெல்லாம் மொத்தமா என்ன ஆச்சுன்னு தெரியல. செய்தாப்பேட்டை தொகுதியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு திமுக கட்சியின் மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். இந்த நாளில் 2 வித்தியாசமான மனிதர்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்று ஆர்எஸ் பாரதி மாதிரி இருக்கிற மக்கள் சேவை அப்படின்ற பேர்ல பதவி வெறி பிடித்து ஆடும் மனிதனை பற்றியும், அதுக்கு டோட்டலா மறுபக்கம் இன்னொருத்தர் பல வருஷமா சேர்த்து வச்ச தன்னுடைய சொத்தை இந்திய ராணுவ வீரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2 மனிதர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அனஸ்டுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுவதும் பார்த்து உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்புறம் முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிடுங்க. ஆர்எஸ் பாரதி செய்தாப்பேட்டை தொகுதி மக்களை நீங்கள் நாசமாக போயிடுவீங்க, உங்களுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த கலைஞர் நினைவு நாள் நடக்கும் எல்லா இடங்கள்லையும் ஏதாவது ஒரு விவாதத்தை இந்த திமுக காரங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காரப்பாக்கத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்திலையும் ஆர்எஸ் பாரதி அவ்வளவு கேவலமா வாக்காளர்களை பேசியிருக்கிறார். செய்தாப்பேட்டை தொகுதியில மா சுப்பிரமணியம் தோத்ததை பத்தி ஆர்எஸ் பாரதி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த செய்தாப்பேட்டை தொகுதி தான் கலைஞர் முதலமைச்சர் ஆகிறதுக்கே முக்கியமான காரணமா இருந்தது. அப்படி இருந்தும் அந்த தொகுதிக்கு கலைஞர் எந்த ஒரு மருத்துவமனையும் கொண்டு வரல. ஆனா திமுக அமைச்சரவையில சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த இந்த மா சுப்பிரமணியம் செய்தாப்பேட்டைக்கு மருத்துவமனையை கொண்டு வந்தாரு. அந்த மருத்துவமனையின் மூலமா ஆலந்தூர்ல இருக்கிற எங்களுக்கெல்லாம் கூட பெரிய பயனா இருந்தது. அப்பேற்பட்ட அந்த சுப்பிரமணியத்தை இந்த செய்தாப்பேட்டை மக்கள் எப்படி தோக்கடிச்சாங்க? இந்த மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிகளும் அவங்க குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து தானே தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு திமுகவை தோக்கடிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. எப்படி அரசியல்ல பழந்துன்னு கொட்டை போட்டவர் தான் இந்த ஆர்எஸ் பாரதி. ஆர்எஸ் பாரதியை முதல்லலாம் வேற லெவலில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வீடு மடிப்பாக்கம், ஆலந்தூரில் தான் ஸ்கூலு, சைக்கிளில் தான் போவேன். எல்லாம் அந்த எலெக்ஷன் டைமில் எல்லா செவத்துலேயும் ஆர்எஸ் பாரதி பிஏபிஎல் அப்படின்னு எழுதியிருக்கோம். பிஏபிஎல் படித்தவர், அரசியல் இந்த மாதிரி நல்லா படித்தவங்கெல்லாம் கூட இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்த ஒருத்தர். இப்படி அரசியல் அவ்வளவு அனுபவம் இருக்கிற, நல்லா படிச்சிருக்கிற இந்த ஆர்எஸ் பாரதியின் வாயிலிருந்து இப்போ ஏற்பட்ட ஒரு வார்த்தை, அந்த மக்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாருன்னா எந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் பதவி ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்றத பாருங்க. மக்கள் சேவை அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அது பதவி இருந்தாலும் சரி, பதவி இல்லைனாலும் சரி, நம்மளுடைய எண்ணம் மக்களுக்கு சேவை செய்யறது தான் இல்லையா? பதவி இருந்தால் கொஞ்சம் நல்லா செய்யலாம், பதவி இல்லைன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம், அவ்வளோதான். பதவி அப்படின்றது ஒரு முக்கியமான கிரைட்டீரியா கிடையாது. இப்போ இந்த சிஜேபியுடைய ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே கிட்ட கேட்டபோது, நீ ஒரு தலைவராக பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தலைவர்லாம் ஆகணும்னு ஆசையப்படல, யாரையுமே தலைவர் ஆக்காதீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது, எந்த ஒரு மனிதனும் தனி மனிதனையும் நீங்கள் பெரிய ஆளாக ஆக்காதீங்க, அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம நாடு இப்படி குட்டிச்சவராக ஆயிருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஒரு மனிதனுக்கு அந்த பதவி வெறி அப்படின்றது வந்துருச்சுனால அவன் மனிதனா இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதனா தான் ஆர்எஸ் பாரதியை பார்க்க. திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த சுப்பிரமணியத்துக்கு அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியலையே அப்படின்றதுக்காக தான் இவர் அவ்வளவு பெரிய சாபத்தை விடுறாரு. அப்போ இவர் தோக்கும் போதெல்லாம் எந்த மாதிரி சாபத்தை விட்டுருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஆர்எஸ் பாரதியோடைய மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னா, ஜெயிக்கணும், மக்களுக்கு சேவை அப்படின்ற பேர்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். அப்படி இருந்ததுனால தான் அவங்களால இந்த தோல்வியெல்லாம் தாங்கி கொள்ள முடியாம இப்படி ஓட்டு போடுற மக்கள் வாக்காளர்களை, அதுவும் நோயாளிகளையும் சேர்த்து சொல்றாரு. ஏன்னா அந்த மருத்துவமனைக்கு போன அந்த நோயாளிகளும் அவங்க குடும்பத்தாரும் இவங்கெல்லாம் சேர்ந்து தானே தாவேகாவை ஜெயிக்க வச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு விடுங்க, ஆர்எஸ் பாரதி எல்லாம் ஒரு டைம்ல தான் நான் சொன்னேன், வேற இடத்துல வச்சு பார்த்த ஒரு மனுஷனை எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது ஒரு சைடு அரசியல், பதவி, பணம் அப்படி இருக்கிற மனிதர்கள். இன்னொரு பக்கம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வாராந்தர குறை தீர்க்கும் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் ஆட்டோல வராரு, கொஞ்சம் வயதான ஒருத்தர் உள்ள வராரு, ரொம்ப அமைதியா வராரு. அங்க ஆட்சியரை பார்த்து, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாரு. அந்த மாவட்ட ஆட்சியர் கையில ஒரு பேப்பர் ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேப்பரை பார்த்தா அது அவர் எழுதின உயில். அந்த உயில்ல 30 லட்சம் ரூபாய் பணமும் 30 லட்சம் ரூபாய் மதிப்பு வர்ற நகைகளும், பனியிலும் மழையிலும் இந்திய நாட்டுக்காக போராடுற இந்திய ராணுவ வீரர்களுக்கு நான் கொடுக்குறேன்
அப்படின்ற மாதிரி அந்த உயிலில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த உயிலை தான் மாவட்ட ஆட்சியர் கையில் இந்த சுப்பையா அப்படின்றவர் கொடுக்குறாரு. அவருக்கு 82 வயது. மனைவி சமீபத்தில் இறந்துருக்கிறாங்க. அவருக்கு பிள்ளைங்கள்லாம் கிடையாது. ஒரு 10,000 ரூபாய்க்கான காசோலையும் கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடலை மருத்துவ மாணவர்கள் கல்விக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவருடைய உடல் தானத்தையும் அவர் செஞ்சிருக்கிறார். எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க. ஒரு பக்கம் பதவி பணம் அந்த ஆசையில் ஓட்டு போடுற மக்களையே நீங்கள்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு நல்ல சாவே வராது அப்படின்னு மக்கள் சேவை செய்யறதுக்காக வந்தவர். ரொம்ப முக்கியமான மனிதர். இந்த மாதிரி அரசியல் இருக்கிறவங்க மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக அரசியலுக்கு வந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி இருக்கிறவங்க மிக மோசமான சாபம் விடும்போது இந்த பக்கம் சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் தன்னுடைய உடலையும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி மனிதர்களும் நம்ம நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ செய்தாப்பேட்டை மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் மருத்துவமனை கட்டி கொடுத்தாரு அப்படின்னு வச்சுப்போம். அந்த மருத்துவமனை யார் வீட்டு பணத்திலிருந்து கட்டி கொடுத்தது? மக்களுடைய பணத்திலிருந்து தான், இல்லையா? ஆனால் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு தெரியுமா? அதுதான் இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம். எந்த அளவுக்கு இந்த பதவி மமதை இவங்க தலையில ஏறி இருக்குன்றதுக்கு ஆர்எஸ் பாரதி சொன்ன இன்னொரு விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் 5 வருஷம் நாம ஓய்வெடுப்போம், இந்த மக்களுக்காகலாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஏதாவது செய்யறதா இருந்தால் கட்சிக்காரங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. அதாவது மக்களுக்கு என்னமோ இவருடைய வீட்டிலிருந்து கொண்டு எல்லா திட்டங்களையும் இவர் பணத்திலிருந்து செஞ்ச மாதிரியும், அதுலேருந்து இந்த கட்சிக்காரங்கெல்லாம் எந்த ஒரு கமிஷனும் அடிக்காம தான் இதையெல்லாம் செஞ்ச மாதிரியும் ஆர்எஸ் பாரதி பேசுறாரு. ஐயா, நீங்க பேசுறதுலேருந்தே தெரியுது இந்த அரசியல் அப்படின்றது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழில் மட்டும்தான். அதனால தானே முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் சைதாப்பேட்டையில் தோற்றதுக்கு இந்த தொகுதி மக்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்ற வார்த்தை அப்படி சொல்லணும். அப்படின்னா நீங்க பணம் சம்பாதிக்கும் அந்த ஒரு வழி தடைப்பட்டு விட்டது இல்லையா? அந்த ஒரு தடை, அதை தாங்க முடியாம தான் என்னடா இனிமே இந்த மாதிரிலாம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற அந்த கோபமும் அந்த விரக்தியும் தான் உங்களை எல்லாம் இந்த மாதிரி பேச வச்சிருக்கு. அதை விட்டுட்டு இவர் இனிமே 5 வருஷத்துக்கு மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாராம். மக்களுக்கு எப்படி செய்வீங்க? 5 வருஷம் நீங்க ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஏன்னா உங்க கையில் ஆட்சி இல்லை. ஆட்சி இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு ஏதாவது செய்வீங்க. அதன் மூலமா தான் உங்களுக்கும் வருமா. ஏன்னா அந்த 35% கட்டிங் போது பாருங்க, அந்த கமிஷன். அதனால மக்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்க அப்படின்றதையெல்லாம் பெருமையா பேசாதீங்க. ஒரு சூப்பர்வைசர் மாதிரி மக்களுடைய பணத்துல ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதை முடிச்சு வைக்கிறது, அதுதான் உங்களுடைய வேலையை தவிர நீங்க ஒன்றும் பெரிய தியாகம்லாம் ஒன்றும் செய்யலை. உங்களுடைய சம்பளத்திலேருந்து ஒரு 5,000 ரூபாய் அந்த தொகுதி மக்களுக்கு யாருக்காவது கொடுத்துருப்பீங்களா? வெளியில இறங்கி நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடையே வேற ஒருத்தன் மரத்தில் வாங்கி கொடுக்கணும். அப்படிதான் இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்கீங்க. அதில் நீங்க இனிமே 5 வருஷத்துக்கு மக்களுக்கு சேவையெல்லாம் செய்ய மாட்டீங்களா? எப்படி செய்வீங்க? உங்களுக்கு தான் வருமானம் கிடையாது, கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு கட்டிங் வரும்போது தானே நீங்கள் சேவையெல்லாம் செய்வீங்க. 5 வருஷம் தூங்குங்க, அதான் நல்லது. 5 வருஷம் இன்னும் 10-15 வருஷம் தூங்குங்க, தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும். இனிமேல் செய்தாப்பேட்டை தொகுதியில் திமுக ஜெயிக்கிறது அப்படின்றது கனவுல கூட நடக்காது. செய்தாப்பேட்டையில் திமுக அப்படின்ற கட்சிக்கு அங்கே இருக்கிற மக்கள் எண்டு கார்டு போட்டாச்சு, அவ்வளோதான். இனிமேல் எந்த எலெக்ஷன் நடந்தாலும் செய்தாப்பேட்டை தொகுதியில் மட்டும் திமுகவுடைய யாரையாவது கொண்டு போய் நிறுத்திட போறீங்க. டெபாசிட் கிடைக்காது அந்த இடத்துல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்த சுதந்திர தினத்தில் நம்ம நாடு இன்னும் ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கு காரணமே ஆர்எஸ் பாரதி மாதிரி இருக்கிற அரசியல்வாதிங்க இருந்தும் சுப்பையா மாதிரி இருக்கிற மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால தான். உயிரை கொடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த தியாகிங்க இருக்காங்க பாரு, அவங்களுடைய உயிர் தியாகத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு அது இந்த சுப்பையா மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நம்ம நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிடுங்க.